ஹாய் விவாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் இந்த சம்பவத்தை பற்றி தான் எல்லாரும் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. அதாவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம்னே சொல்லலாம். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கிறது தான் பாதுகாப்பானது, சேஃபானது அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிடுவாங்க, கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாமே நம்புகிறாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அரசு நடுநிலை பள்ளியில், அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது சிறுமியை அங்கே வேலை பார்க்கக்கூடிய 3 ஆசிரியர்கள் 2 மாத காலமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. கேட்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. இந்த கேவலமான வேலையை அந்த 3 ஆசிரியர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குறை பகுதியில் உள்ள ஒரு அரசு நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது சிறுமி கடந்த 1 மாதமாக ஸ்கூலுக்கே வரல. அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்து இந்த பொண்ணு ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா அந்த பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட தாய்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளையை வந்து 1 மாதமாக ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணுக்கு கடந்த 1 மாதமாக வயிற்று வலி, ஸோ அந்த வயிற்று வலினால ரொம்ப கஷ்டப்படுறா, அதான் அனுப்ப முடியலன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு தலைமை ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க. இவங்களும் தன்னோட குழந்தைய அழைச்சிட்டு அரசு மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அரசு மருத்துவர் வந்து ஒரு சில அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வந்து அந்த பொண்ணோட தாய்கிட்ட சொல்றாங்க. அதாவது என்னன்னா, உங்க பொண்ணுக்கு கர்ப்பமாயி கருக்கலைப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட தாய்க்கு வந்து பேரதிர்ச்சி. என்ன சொல்றீங்கங்க, அவ சின்ன பொண்ணு, நல்லா பார்த்து சொல்லுங்கங்க, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அரசு மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க, கருக்கலைப்பு நடந்திருக்கு, இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் அவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. சேம் டைம் அதாவது மாவட்ட கல்வி அலுவலருக்கும் இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துறாங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் வந்து நேரடியாகவே அந்த சிறுமியோட வீட்டுக்கு போய் அந்த சிறுமி கிட்ட வந்து விசாரணை நடத்துறாங்க. அதாவது ஒரு பெண் அதிகாரி வந்து அந்த சிறுமியோட வீட்டில் அந்த சிறுமியை தனியாக அழைச்சிட்டு போய் ஒரு அறையில் வச்சு நிறைய கேள்விகளை வந்து கேட்குறாங்க அந்த சிறுமி கிட்ட. அதாவது தெருவில் யாராவது உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களா, இல்லை ஸ்கூலில் யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிறுமி சொன்ன பதிலை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கண்ணீர் விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி படித்த ஸ்கூலில், அதாவது அரசு நடுநிலை பள்ளியில் தான் அந்த சிறுமி வந்து படிக்கிறா. அங்கே உள்ள ஆசிரியர்கள் 3 பேர் இந்த சிறுமியை வந்து அந்த ஸ்கூலில் உள்ள கழிவறையில் வச்சு, பாத்ரூமில் வச்சு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலமாக அந்த பொண்ணை வந்து இந்த 3 ஆசிரியர்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. கேட்குறதுக்கே எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது பாருங்க. குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் வந்து உடனே இந்த தகவலை வந்து மாவட்ட கண்காணிப்பாளருக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ எஸ்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நானே நேரடியாக இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுறேன், நானே களத்தில் இறங்குறேன்னு இறங்கி முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, அந்த ஸ்கூலில் வேலை பார்த்து, அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குன அந்த 3 ஆசிரியர்களை வந்து கைது பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கூலில் வேலை பார்த்த ஆசிரியர்களான ஆறுமுகம், இவருக்கு வயசு 57, சின்னசாமி இவருக்கு வயசு 47, பிரகாஷ் இவருக்கு வயசு 37, இந்த 3 பேரையும் கைது செஞ்சுருக்காங்க. பாருங்களேன், எவ்வளவு கேவலமான வேலையை இந்த 3 ஆசிரியர்கள் செஞ்சுருக்காங்கன்னு. அதாவது ஆசிரியர்கள்னு சொல்லதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஸோ உடனே அந்த எஸ்பி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 3 பேரோட செல்ஃபோனை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய மேலும் பல சம்பவங்கள் இருக்குது. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமியோட ஆபாச புகைப்படம் மற்றும் ஆபாச வீடியோக்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. பாருங்கள் எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்கன்னு. இது போக பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பெண் வந்து சிறுமி கர்ப்பமாகிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பகுதியில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த செய்தி கேட்டு உடனே அங்கே போகிற இடத்துல ஈடுபடுறாங்க.
அதாவது 3 பேரையும் உடனே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த தகவல் இருந்து மேன்மேலும் பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல இருந்து மக்கள் அதிகமா அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எஸ்பிட்ட வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 3 பேரையும் இப்ப கைது பண்ணுங்க. கைது பண்ணி எங்க முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி எஸ்பி வந்து கைது பண்ணி வெளிய கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. காமிச்சுட்டு அந்த டைம்ல வேன்ல ஏற்ற அதாவது முயற்சிக்கிறாரு. அந்த டைம்ல போராட்டக்காரர்கள் வந்து அந்த 3 ஆசிரியர்களையும் அடிக்க முயற்சி பண்றாங்க. அங்க உள்ள மக்கள் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க ஆசிரியர்கள நம்பி தானே எங்க குழந்தைகள நாங்க அனுப்புறோம். நாங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, விவசாயத்த நம்பி தான் நாங்க வாழ்றோம். ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போனா சேஃபா இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் நாங்க நம்பி அனுப்புறோம். ஆனா ஆசிரியர்களே இந்த மாரி செயலை செய்யும்போது, இத எப்படி எடுத்துக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. மக்களே இந்த கன்னட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர்னாலே அவங்களுக்கு வந்து சமுதாயத்துல அப்படி ஒரு மரியாதை இருக்கும். ஆனா, இந்த ஆசிரியர்கள் வந்து என்ன வேலை பார்த்துருக்கானுங்க பாருங்களேன். ஒரு காம கொடூரன்கள், காம பிசாசுன்னு சொல்லலாம். அதாவது ஆசிரியருக்கு உண்டான மரியாதைய இவனுங்க கெடுத்துக்கிட்டானுங்க. அதாவது சமீப காலமா பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது. இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. பெண்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. ஸ்கூல்லயே ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லன்னா, வேற எங்கெங்க பாதுகாப்பு இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, தண்டனை வந்து கடுமையாக்கப்படணும். தண்டனை வந்து கடுமையாக்கினா மட்டும் தான் அந்த மாரி தவறுகள் வந்து குற்றங்கள் வந்து குறையும். அதாவது அரேபிய நாடுகள்ல வந்து வழங்கப்படக்கூடிய தண்டனை மாரி நம்ம இந்தியாவுல வந்து தண்டனை வழங்கணும். அது பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்கள வந்து நடு ரோட்ல விட்டு தலைய வெட்டி எடுக்கிறது, நடு ரோட்ல தூக்குல போடுறது, நடு ரோட்ல தொங்க விட்டு கல்ல தூக்கி எறிஞ்சு கொல்றது, இந்த மாரி தண்டனைகள் கொண்டு வந்தா மட்டும் தான் இவனுங்கலாம் திருந்துவானுங்க. இதே மாரி மேற்கொண்டு சம்பவங்கள் வந்து நடக்காது. ஸோ தமிழக அரசு வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து சீக்கிரமே எடுக்கணும். அந்த பேரண்ட்ஸோட அதாவது பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட 13 வயது பொண்ண ஆசிரியர்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி, கர்ப்பமாயி, கடைசில கருக்கலைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நினைக்கும்போது அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அதாவது இந்த கேவலமான செயல வந்து 3 ஆசிரியர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இவங்களுக்கு வந்து உண்மையிலே கடுமையான தண்டனை குடுக்கணும். அதாவது மரண தண்டனை தான் குடுக்கணும். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, நான் அதத்தான் சொல்லுவேன். நான் நெறைய வீடியோல நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்கூலுக்கு போகக்கூடிய உங்க குழந்தைங்க கிட்ட டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க மனசு விட்டு பேசுங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேளுங்க. ஸ்கூல்ல யாராவது உன்ன அடிச்சாங்களா? திட்டுனாங்களா? அதாவது ஸ்கூல்ல என்ன சொல்லிக் குடுத்தாங்க? என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பேசுங்க. அப்பதான் அவங்க அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க மனசுல எதையும் மறைக்க மாட்டாங்க. நீங்க எந்த அளவு அவங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறீங்களோ, அந்த அளவு அவங்களும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த பேரண்ட் வந்து இந்த பொண்ணுகிட்ட டெய்லி அப்படி பேசி பழகி இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கும். நம்ம குழந்தைகள நாம தான் இந்த விசித்திரமான உலகத்திலிருந்து பாதுகாப்பா பார்த்துக்கணும். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்கள மீட் பண்றேன். டேக் கேர். பாய்.